உங்க வீடு வந்துருச்சு, சீக்கிரம் வா. என்னாச்சு ஷின்சான்? இன்னைக்கு காலையில இருந்து ஷின்சான் ரொம்ப சைலண்டா இருக்கானே, என்ன விஷயம்னு தெரியலையே. ஷின்சான் வீட்ல அவனை யாருமே கவனிச்சுக்க மாட்டேங்கிறாங்களா மேடம்? நீ சொல்றது உண்மையா ஷின்சான்? ஆமா மேடம், அவங்க வீட்ல எப்பவுமே ஹீமாவரியை தான் கவனிச்சுக்கிறாங்களா, ஷின்சானை கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறாங்களா. பாவம், அதனாலதான் அவன் இப்படி இருக்கான் மேடம். ஓ அப்படியா கசாமா? ஷின்சான் எதுக்கு கவலைப்படாத. இன்னைக்கு சாயந்தரம் நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நல்லபடியா பேசி சிரிச்சு பழகு, எல்லாம் சரியா போயிடும். என்ன புரியுதா? ஷின்சான், இன்னைக்கு நீ வீட்டுக்கு போய் ஸ்கூல்ல வரைஞ்ச டிராயிங்க அம்மா அப்பா கிட்ட காட்டு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னாச்சு? இன்னைக்கு மிஸ்டர் இஷிகாவாவை பாத்தீங்களா? இல்ல. பின்ன ஏன் இப்படி ஓவரா மொக்க போடுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே ஷின்சான். ஹாய் மாம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். Thank you very much மேடம். ஷின்சான் மேடம்க்கு பாய் சொல்லு. சரி, இடத்த காலி பண்ணுங்க, நாளைக்கு காலைல கரெக்டா வந்துருங்க. ஷின்சான் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இனிமே மொக்க எல்லாம் போடக்கூடாது, சரியா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்ற? நான் வரேன். உள்ள வா ஷின்சான். அம்மா அழாதடா, அதான் அம்மா வந்துட்டேல, அழக்கூடாது. ஷின்சான், என்னம்மா? வீட்டுக்குள்ள வந்தானே கை கால் கழுவணும் நான் உன்கிட்ட சொல்லிருக்கேல. நான் தான் நீங்க சொன்ன மாதிரி நேத்து கை கால கழுவிட்டேனம்மா. அப்புறம் என்ன? நீ சொல்றது நேத்து, ஆனா நான் சொல்றது இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டிராயிங் கொஞ்சம் பாருங்க. முதல்ல போய் கை கால் கழுவிட்டு காகுல் பண்ணிட்டு பாப்போ. பொசுக்குன்னு என்னையே இப்படி பேசிட்டாங்க. சரி சரி, அழக்கூடாதுடா கண்ணா. இங்க பாரு, இங்க பாரு. எங்க அம்மாவுக்கு இமாவாரி மட்டும்தான் தேவை. அவங்களுக்கு அவன் மேல மட்டும்தான் பாசம். ஒரு ஜூஸ் குடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லல்ல. நானே என்ன கவனிச்சுக்கிறேன். மிஸ்டர் ஷின்சான் நுஹாரா, ஏன் இப்படி புலம்புறீங்க? கொடுங்க, எனக்கு வர கோவத்துக்கு இப்ப என்ன பண்ற பாரு. நீங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க சார். ஹீமாவாரி செல்லம். அப்பா. ஹீமாவாரி, என்னடா செல்லம், அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்ட போல இருக்கு. எனக்கும் அதே மாதிரி அழகா ஒரு உம்மா கொடுங்கப்பா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? போ போ, உன் வேலையை பாரு. எதுக்கு இப்படி மூஞ்ச திருப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இருந்தாலும் நீங்க ஷின்சானை இப்படி திட்டிருக்க கூடாது ஹாரி. பாவம், சின்ன பையன் தானே, எப்படி ஃபீல் பண்றான் பாருங்க. ஹே ஷின்சான், இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கூப்பிட்டு இருக்கல ஷின்சான், ஒழுங்கா அப்பா கிட்ட வந்துடு. வரவே மாட்டேன். பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, மரியாதையா வந்துடு. இப்பவும் ஷின்சான். என்னப்பா? எனக்கு அம்மாவும் சரியில்லை, அப்பாவும் சரியில்லை, ரெண்டு பேரும் திட்டாங்க. இங்க வான்னு சொல்றேன். ஷின்சான் எங்க போன? இந்த பையனோட போராடியே என் முதுகெலும்பு தேஞ்சிருச்சு. எங்க போனான்னு தெரியலையே. ஹாரி, கொஞ்சம் இங்க பாருங்களேன். இது ஷின்சான், அவன் கையால வரைஞ்ச டிராயிங். இதே மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். உண்மைதான் மிட்சி, ஹீமாவாரி பிறந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் ஷின்சானை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் இப்படி ஏங்கி போயிருக்கான். மிட்சி, ஒருவேளை அவன் வீட்டை விட்டு போயிட்டானோ? வீட்டை விட்டு போயிட்டானா? ஷின்சான்! ஷின்சான்! ஷீரோ, ஹீமாவாரிய பத்திரமா பாத்துக்க. என்ன ஷீரோ, உனக்கு கூட என்ன சுத்தமா பிடிக்கலையா? போ, எனக்கு யாரும் வேண்டாம். பாத்தியா, உள்ள குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, அதை கூட யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க.
யாருக்கும் பொறுப்பே இல்ல. அழாத அழாத, அண்ணன் இருக்க என்ன. கண் கலங்காத ஹிமவாரி-chan, கூடவே இருப்பான் இந்த ஷின்-chan. உன் அழுக நம்ம அம்மா காதுல கேட்கலையோ, அத நம்ம அப்பா கூட பார்க்கலையோ. கலங்காத இந்த அண்ணன் இருக்கேன் ஷின்-chan. நீ இப்போ நிம்மதியா கண்ணுறங்கு ஹிமவாரி-chan. அவனை எங்க போய் தேடுவேன்? நீ அழுவாத மிட்சி. ஷின்சான் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கானான்னு தேடி பார்ப்போம். ஒருவேளை அங்கேயும் அவன் இல்லைன்னா நாம மிட்சி. ஷின்சான். ஷின்சான், இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படுத்துக்கலாம் என்ன? வர இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் பிசினஸ் பேச போறோம். சார் எப்பவுமே லேட்டா தான் வராரு. என்ன பிரச்சனைனே தெரியலையே. ஒருவேளை அவர் இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாருன்னா ஹலோ அப்புறம் மிஸ்டர் பிடிக்கவே முடியாது. காவாகுச்சி, இதோ நான் வந்துட்டேன். வந்துட்டாரா? சார் சீக்கிரமா வாங்க சார். மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? எவ்வளவு முக்கியமான பிசினஸ் ட்ரிப், அதை விட்டுட்டு நீ எங்க போற? குட் மார்னிங் மேடம். நீங்களே வந்துட்டீங்களா? அப்பா, ஒரு வழியா என் பிரச்சனை முடிஞ்சது. இனிமே நீங்க பாத்துப்பீங்க. பேசுறதை விட்டுட்டு வண்டியில ஏறுங்க. இன்னும் ஏறலையா? ஆ? ஷின்சானுக்கு 5 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள இவன் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டான். இவனை நான் தானே பத்திரமா பாத்துக்கணும். நீங்க சொல்றது சரிதான். ஆனா எதுக்காக கவலைப்படுறீங்க? என்ன ஏய், வார்த்தை ஏய், சொல்லிட்டீங்க மிஸ்டர் சூப்பரா காவாகுச்சி? இருக்கு கடன். நான் கவலைப்படாம இருந்தா இந்த ஊர்ல எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்களே. அது உங்களுக்கு தெரியாது? ஐயா, பனி மேல சூப்பரா இருக்கு. காஃபி டீ. யாருக்காவது காஃபி டீ வேணுமா சார்? எக்ஸ்கூஸ் மீ, உங்க வயசு என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ப்ளீஸ் டெல் மீ. பாத்தீங்களா? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா என்ன பண்றது? சொல்லுங்க, யார் யாருக்கு என்னென்ன வேணும் ப்ளீஸ் ஆர்டர் பண்ணுங்க. சரி சரி, வாங்க லஞ்ச் சாப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். அது வந்து எனக்கு ஒரு பீட்சா வேணும். எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, 2 பேரும் என்ன கேட்டாங்களோ அதையே கொடுத்துருங்க சார். ஓகே சார், கொடுத்துடுறேன். 2 லஞ்சும் சேர்த்து டோட்டலா 240 ஆச்சு. சார், ஒரு லஞ்ச் 120 ரூபாயா சார்? கம்பெனி தானே பே பண்ணுது, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுங்க. ஆமா, ஆனா உங்க அம்மாவுக்கெல்லாம் வாங்கி தர முடியாது. ஷீனோ சகா ஸ்டேஷன். ஐயா, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இந்த இடம், பாத்தீங்களாமா? சார், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஏன் காவாகுச்சி, உங்களால இப்படி பண்ண முடியலன்னு பொறாமையா? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி லக்கெல்லாம் என்ன மாதிரி சில பேருக்கு தான் அமையும் மிஸ்டர் காவாகுச்சி. ஷின்சான், அவர் எவ்வளவு பெரியவர், அவர்கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசலாமா? அவரு உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு. எதுக்காக அவர் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற ஷின்சான்? டிராவல் பண்ணும்போது ஷூவை கழட்டினா காத்தோட்டமா இருக்கும்ல. ஆஹா, இவங்க 2 பேருக்குமே நான் சொல்றது புரியலையே. இன்னும் எவ்வளவு தூரம் மிஸ்டர் காவாகுச்சி? அது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம் சார். டிஸ்கவுண்ட் சேலா? மிஸ்டர் காவாகுச்சி, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? இப்பவே வா. ஆமா, போறதுக்குள்ள மிஸ் ஆயிடுச்சுன்னா? ஆனா நமக்கு டைம் இல்ல மேடம். நாம ஏற்படுத்திக்கிறது தான் டைம். கம்பெனி காசுல அம்மா கேக்குறத வாங்கி கொடுங்க. உங்க அம்மாவுக்கெல்லாம் கம்பெனி எப்படி சார் செலவு பண்ணும்? என்ன கேட்டா? அதெல்லாம் கம்பெனி கொடுக்காது சார். சும்மா. இது என் பையனோட கம்பெனி. சரி வாங்க. ஓசில கூட்டிட்டு போறதா நினைப்போ? இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லல. நோஹரா சார், இதுதான் ஆக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். நாம வந்து சேர்ந்துட்டோம். வந்துட்டோமா? இந்த கம்பெனியோட சேல்ஸ் மேனேஜர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். நம்ம கம்பெனில இருந்து எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையுமே சாதிக்க முடியல. அப்போ நாம பார்க்க போறது ஒரு ஆன்ட்டின்னு சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க சார்? முன்னேற்றத்தை பத்தி பேசினேன். ஓ, உங்க கூட பேசுறதே வேஸ்ட். இவர் வாயை திறந்தா விவரமா தான் பேசுவாரு. ஹலோ, நீங்க தான் ஃபுட்டாபா கம்பெனில இருக்கிற மிஸ்டர் காவாகுச்சியா? ஆமா. நீங்க தான் மிஸ்டர் நொஹாராவா? உள்ளேனம்மா. இது யாரு, உங்க அம்மாவா? சரி, என்ன விஷயம்?
அது வந்து உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதனால தான் டோக்கியோல இருந்து இன்னைக்கு நாங்க கிளம்பி வந்தோம். டோக்கியோல எனக்கு 1008 வேலை இருக்கு. ஏதோ நீங்க கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். என்ன இது நொகரா சார்? ஷின்சான் 4 பேர் இருக்கும்போது இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேல, இதனால ஏன் பேர் தான் கெடுது. சரிம்மா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். அதாவது உங்க கம்பெனில புது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். அதை வாங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா உங்க கம்பெனிக்கு அவ்வளவு பெரிய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மேடம். எங்க கம்பெனிக்கு எங்க ஊர்ல ஒரு தனி மதிப்பே இருக்கு. ஆமா இருக்கு. நாங்க சொல்றது உண்மைதான். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா சார்? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க? சரி, அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பேசுங்க. எல்லாம் நாங்க பேசிக்கிறோம். மேடம், உங்க ப்ராடக்ட்ட நீங்க தருவீங்களா மாட்டீங்களா? உங்க கம்பெனிய பத்தி எனக்கு எதுவும் அதிகமா தெரியாது, அதனால கொஞ்சம் யோசிச்சு ஓ சொல்றேன். அப்படியா? மிஸ்டர் காவாகுச்சி யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. கிளம்பலாமா? சார், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. யோசிச்சு சொல்றேன்னா வேண்டாங்கிற மாதிரி அர்த்தம் சார். ஓஹோ, மிஸ்டர் காவாகுச்சி, அப்ப நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஓ, நீங்க அத பத்தி சொல்றீங்களா? ஆமா, இப்ப அதான் கரெக்டா இருக்கும். அப்படியே பண்ணிடுவோம். ஓகே மேடம், இன்னைக்கு வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க சொன்னதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நாங்க வந்த வேலை முடிஞ்சது. ஏதாவது போய் சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணா ஆர்டர் பண்றோம். மீட்டிங் வந்த நேரத்துல என்ன சாப்பாட்டை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி மீட்டிங்க்கு நடுவுல எந்திரிச்சு போறது ரொம்ப தப்பான விஷயம். நாம ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு எதுக்கு போனோமோ அந்த வேலையை முடிச்சிட்டு தான் வரணும். மேடம், நீங்களா இப்படி பேசுறீங்க? அவங்க என்ன பெத்தவங்க மிஸ்டர் காவாகுச்சி. ஓய் மூடு ஷின்சான். நீங்க சரியா பேசுறீங்க மேடம். இது வரைக்கும் என்கிட்ட பேச வந்த சேல்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க தான் கொஞ்சம் பொறுப்போடு பேசுறீங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா சொல்றீங்க? உன்னை பேசாம இருன்னு சொன்னேன். இவங்க 2 பேர் மட்டும் தனியா வந்திருந்தா கூட இந்த முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க வந்ததுனாலதான் இந்த முடிவை நான் இப்ப எடுக்கிறேன். எங்க ப்ராடக்ட்ட நீங்க வாங்கிக்க தயாரா இருக்கீங்களா? ஓகே. அப்படி பேசணும். அப்படின்னா சார், இந்த மாதிரி நடக்கும்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? சத்தியமா தெரியாது. ஓகே, டீல் முடிஞ்சிருச்சு. இப்ப வாங்க, நான் உங்களுக்கு அழகான பார்ட்டி தரேன். நீங்க பார்ட்டிக்கு இன்வைட் பண்றீங்களா? ஆமா மேடம், நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரோம். இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பா எங்க ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. என்ன மிஸ்டர் காவாகுச்சி, நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்க ஊர்ல பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு, ஆனா இங்க மட்டும்தான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட முடியும், தெரியுமா? நொஹாரா சார், காவாகுச்சி, இந்த சந்தோஷத்தை நாம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். பின்னிடுவோம். ஆரம்பிச்சிட்டாங்களா? இது நாங்க எடுத்தது சொல்றேன். சொல்லிக்கலாம். இது எனக்கு பேசுறதாகும். மேடம், இந்த Dress எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு. எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா போலாம். எந்த